இன்றைக்கி சைக்ளாய்டு எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கொஷின் பார்ப்போம். A coin of diameter 35 mm rolls along a straight line without slipping. Draw the locus of the coin. Draw tangent and normal to any point on the curve. இதுதான் given question. ஸோ ஃபஸ்ட்டு எந்த கொஷின் கொடுத்துருந்தாலும் ஃபஸ்ட்டு அது இட் இஸ் கோயிங் டு பி அ ஸ்ட்ரைட் லைனாக இருந்தால் இந்த கர்வ் கிடைக்கிறது வந்து நமக்கு சைக்ளாய்டாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது கிவன் டேட்டாவில் ஃபஸ்ட்டு டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 35 mm. அந்த டயாமீட்டர்லேருந்து வி ஹாவ் டு ஐடென்டிஃபை தி சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு டி. ஸோ கால்குலேட்டரில் பை இன்ட்டு 35 போட்டிங்கன்னா 109.9 mm வரும். இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வி ஹாவ் டு டூ. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம டிராஃப்டர் எடுத்துக்கிறோம். டிராஃப்டர் எடுத்துகிட்டு 109.9 mm இருக்கு இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு வரைய போகிறோம். லைன் 109.9 mm அப்ராக்சிமேட்லி வரைஞ்சிட்ட பிறகு த சேம் டைம் மேலே வேர்ட்டிக்கலாகவும் 35 mm கோடு போட்டுக்கிறோம். இதில் 17.5 சென்டர் பாயிண்டில் ஒரு சிங்கிற சென்டர் பாயிண்டில் புள்ளி வச்சுக்கிறேன். புள்ளி வச்சுட்டு வித் மை compass I am drawing a circle. ஸோ சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். சர்க்கிள் வரைஞ்ச பிறகு ஐ எம் கோயிங் டு டிவைட் இட் இன்ட்டு 12 ஈக்குவல் பார்ட்ஸ். நம்பர் ஆஃப் பார்ட்ஸை அதிகப்படுத்த நமக்கு வந்து ஸ்மூத்னஸ் ஆஃப் தி கர்வ் அதிகமாக வரும். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்ஸை அதிகப்படுத்துகிறீங்களோ, 12லேருந்து 24 போனீங்கன்னா அப்போது அதிகமாக இருக்கும். 24லேருந்து 36 போனீங்கன்னா இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும் கர்வ். ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் எவ்வளோ நம்ம பிரிக்கணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் வி ஹாவ் டு டிவைட் இட் இன்ட்டு 12 ஈக்குவல் பார்ட்ஸ். 12 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டிங்கன்னா 30ல் ஒரு கோடு, 60 டிகிரிஸில் ஒரு பாயிண்ட்டு, திருப்பி இந்த பக்கம் 120 டிகிரி, இந்த பக்கம் 150 டிகிரி வச்சுட்டு சென்டர் பாயிண்ட் வழியாக பாஸ் பண்ண போகுது. ஜஸ்ட் we are dividing the circle into 12 equal parts. So 12 equal parts பிரிச்சாச்சு. பிரித்த உடனே we have to number it. இந்த ஆன்டி கிளாக் வைஸில் நம்பர் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 and the base point is going to be 12. once முடிஞ்ச பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், we have to complete this box. ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் இங்கே போயிட்டு the same way 10.9 mm I am completing the box. ஓகேங்களா? கம்ப்ளீட் பண்ண பிறகு இந்த சென்டர் லைன் இருக்குது பாருங்கள், இந்த சென்டர் லைனை மட்டும் I am going to extend. எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன், சென்டர் லைன் வரைகிறதால, so it has to be drawn using dotted lines. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இட் இஸ் சென்டருங்கிறதால ஐ ஹாவ் டு ட்ரா இட் யூஸிங் டாட்டர் லைன்ஸ். இந்த பேஸ் லைன், இந்த சர்க்கிள் எத்தனை பிரிச்சிருக்கீங்க, 12 mm பிரிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த பேஸ் லைனையும் நம்ம 12 mm பிரிக்கணும். ஸோ 12 mm பிரிக்கிறதுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ், இது ஒரு பழைய மெத்தட், ஏற்கனவே நம்ம பார்த்த மெத்தடு. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10
11 and 12. இந்த லாஸ்ட் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுறோம். அப்படியே ட்ராக் பண்ணிக்கிட்டே வரும். பேரலல் லைன்ஸை கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறோம் இந்த சர்க்கம்ஃபரன்ஷியல் லைனில். ஜாயின் பண்ண பிறகு இந்த லைன், இந்த பாயிண்ட் 1 dash 2 dash 3 dash 4 dash 5 dash 6 dash 7 dash 8 dash 9 dash 10 dash 11 dash and last point 12 dash. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் மேலே சென்ட்ரல் லைனுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். சென்ட்ரல் லைனுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன். அது எந்த இடத்துல சென்ட்ரல் லைனில் உங்களுக்கு வந்து ஹிட் ஆகுதோ, திஸ் பாயிண்ட், இந்த பாயிண்ட்டுக்கு வந்து C1 C2 C3ன்னு நம்பரிங் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி C1 C2, ஏன்னா 1லேருந்து 2லேருந்து வரதால் C3 C4 C5 C6 C7 C8 C9 C10 C11 and C12. ஸோ அதுக்கு அடுத்தது we are going to join the lines. எங்கேருந்து, if you are பர்ஃபெக்டாக வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா இந்த 11ம் இந்த 1ம் ஒரே இடத்துல கரெக்டாக மீட் பண்ணும். if your diagram is perfect. சரிங்களா? the same way 12 and 10 and 2, 10 and 2 இது ரெண்டும் ஒரு பர்டிகுலராக கரெக்டாக ஒரு இடத்துல ஜாயின் ஆகி வெளியே வரும். the same way 8 and 4. if நீங்கள் பிரித்த டயக்ராம் கரெக்டாக இருந்ததுன்னா it will be perfect. 7 and 4 ஸோ பிரிச்சாச்சு. அடுத்து ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்து ட்ரேஸ்ட் பாயிண்ட்ஸை குறிக்க போகிறோம். டயாமீட்டர் எடுத்துக்கிறேன். டயாமீட்டர் எடுத்துகிட்டு C1 as center and C1 லைன், அந்த லைன் எங்கே வருது, 1 வழியாக எங்கே பாஸ் ஆகுதோ அந்த லைனில் we are going to mark the point. first C2 as center, செகண்ட் லைனில் எங்கே போகுதோ அந்த லைனில் செகண்ட் பாயிண்ட். C3 as center, C3 லைன் வந்து சென்டர் லைனில் வரும். ஸோ C3. C4 as center, ஃபோர்த் பாயிண்ட்லேருந்து வர லைனுக்கு மார்க் பண்ணுறேன். C5 as center, ஃபிஃப்த் பாயிண்ட். C6 வரும்பொழுது இட் லைஸ் ஆன் தி லைன். C7, செவன்த் லைன் எங்கே இருக்குது, ஃபோர்த் லைனும் செவன்த் லைனும் கோயின்சைட் ஆகும். C8, ஃபிஃப்த் லைனும் செவன்த் லைனும் கோயின்சைட் ஆகும். C8ல் ஃபோர்த் லைனும் எயித்து லைனும் கோயின்சைட் ஆகும். தென் C9, அகெயின் இட் லைஸ் ஆன் தி சேம் பாயிண்ட். அதுக்கடுத்தது C10, C10 வந்து இங்கே, C11 வந்து here and finally C12 here. சரிங்களா? ஸோ இப்போ we had identified the points. So this point is called P1. இந்த பாயிண்ட் செகண்ட் லைனில் இருக்கிறதால P2, தேர்ட் பாயிண்டில் இருக்கிறதால தேர்ட் லைனில் P3, இந்த பாயிண்ட் P4, இந்த பாயிண்ட் P5, இந்த பாயிண்ட் P6, இந்த பாயிண்ட் P7, P8, P9, P10, P11 and final point is going to be P12. French curve யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணணும், பட் நாட் நெசசரி. நம்ம ஃப்ரீ ஹேண்டில் ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 12 P1ல் ஆரம்பித்து
அப்படியே ஃப்ரீ ஹேண்டாக எடுத்துகிட்டு வந்து ஜாயின் பண்ணாலே the path traced by the coin கிடச்சிரும். This is nothing but the cycloid. அடுத்து நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்? we are going to draw the tangent and normal. ஏதோ ஒரு பாயிண்ட், let it be P. அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அந்த பாயிண்ட்லேருந்து the same diameterலேருந்து ரேடியஸ் எடுத்துக்கிறேன் 17.5. ஸோ 17.5. இந்த 17.5ல பாயிண்ட் Pலேருந்து I'm going to draw the line to the center line. ஆர்க் அடிச்சிட்டேன். ஆர்க் அடித்த பிறகு this point is going to be P, let it be Q. ஸோ இந்த Pலேருந்து இந்த Qவை ட்ரா பண்ணிவிட்டு இந்த Qலேருந்து you are going to draw a straight line, drop it to the circumferential line, let it be R. இந்த ஆரையும் இந்த P வழியாக ஜாயின் பண்ணி வெளியே போகிறது it is nothing but the normal. இந்த பாயிண்ட்டுக்கு இந்த லைனுக்கு பர்பண்டிகுலர் வரைஞ்சோம் அப்படின்னா this is the perpendicular point. This point is going to be your tangent. So N is nothing but normal and T is nothing but tangent. Once diagram complete ஆன பிறகு we have to dimension it. Dimension is very important. So diameter 35. The same way from here and from here. So இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ண போகிறேன். It is nothing but pi d which is equal to 109.9. எதுக்குமே நான் வந்து இது செய்ய மாட்டேன், எது யூனிட் போட மாட்டேன், because I am going to write it here. All dimensions are in mm. Hope you understand this video. Thank you.